2020 தேர்தலை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா 70 இடங்கள்ல போட்டி போட்டு 19 இடங்கள்ல தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. காங்கிரஸினுடைய அந்த வெற்றி வீதம் இருக்குல்ல, அதுதான் ஆட்சி தேஜஸ்வி கையை விட்டு போனதுக்கே மிக முக்கியமான காரணம். ஏன்னா சிபிஐ எம்எல் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மற்ற 2 கம்யூனிஸ்டுகளும் அங்க இருக்காங்க. ஏன்னா பீகார் ஒரு 5-6 பகுதிகளா நீங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது அந்த மத்திய பீகார் பகுதிகள், ஒரு நேரத்துல நக்சல் பாதிப்பு இருந்த அந்த பகுதிகள் இருக்குல்ல, அங்க இன்னைக்கு சிபிஐ எம்எல்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அவங்க கிராம அளவுல எல்லாம் பெரிய அளவுல இருக்காங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது அவங்க இந்த தடவை கூட்டணி கட்சி கொஞ்சம் இடங்களை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இதே இது நீங்க அப்படியே என்டிஏல என்ன நடக்குன்னு பாருங்க. போன தடவை அதிருப்தியாகி ஐயா ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் வெளியே போயிட்டாரு. பாஜகவுக்கு எதிராக மட்டும் நான் வேட்பாளரை போட மாட்டேன், மற்றவங்களுக்கு எதிராக வேட்பாளரை போடுவேன். இந்த தடவை அவரை கூப்பிட்டு 29 இடம் கொடுத்துருக்காங்க. கூட்டணியில இருக்கிற ஒரு சில கட்சிகள் அதிருப்தி தெரிவிச்சா கூட நம்ம அப்படிதான் நம்ம போகணுங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி வழக்கமா என்ன நடக்கும்னா, எதிர்கட்சியா இருக்கவங்க தான் முதல்ல கூட்டணி எல்லாத்தையும் நம்ம ஜனநாயகத்துல பார்த்துருக்கோம். ஆனா காங்கிரஸ் தன்னை மனதளவுல இன்னும் அவங்க எதிர்கட்சியாவே நினைக்கல.